சாயிராம். இறைவன் சிலவற்றை தாமதமாக தந்தாலும் கூட மிக மிக பொக்கிஷமான ஒன்றாகத்தான் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சோர்ந்து போகாமல் இருக்கலாம். நமக்கானதை நிச்சயமாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, சில பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வு மற்றவர்களிடம் எதையுமே சொல்லாமல் இறைவன் உன்னை படைத்த அந்த இறைவனிடம் மட்டுமே சொல்வதே மிக மிக சிறந்தது. ஏனென்றால் பிரச்சனையை உருவாக்க தெரிந்த அந்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் உருவாக்கியிருப்பார் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் சொல்லலாம். நமக்கானது நல்லது நிச்சயமாக நமக்கு நடக்கும். ஆம் குழந்தையே, இன்று இரவோடு உன்னுடைய ஆபத்து காலமெல்லாம் உன்னை விட்டு விலகி நல்லது நாளையே ஒவ்வொன்றாக நிகழத் துவங்கும் என்ற நம்பிக்கையோடு கண்ணுறங்கு. நான் கூறும் வாக்கு எப்பொழுதும் பொய்யானதே இல்லை. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னை படைத்த அந்த இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்பது சந்தேகமாக உனக்கு இருந்தாலும் கூட கஷ்டம் வந்தவுடன் இறைவா சாயப்பா என்றுதான் சொல்கிறது உன் மனது. கஷ்டத்தை மனிதர்களிடம் சொல்வதை விட என்னிடம் சொல்லிப்பார். என்னை நம்பி என்னிடம் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதுமே கவலையோடு இருக்காதே. கவலைகள் கரைந்து போகக்கூடியதுதான். எப்பொழுதுமே மனவேதனையோடு இருக்காதே. வேதனையும் தீரப்போவதுதான். துன்பமும் வேதனையும் ஒரு நாள் மாறும். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் என் அப்பா என்னை காப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல். உன் அப்பா நிச்சயமாக உன்னை காத்து ரட்சிப்பேன். நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறி இருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள்.
உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. சாயப்பா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நாளை வருவார். நம் இல்லத்திற்கு வருவார். மிக மகிழ்ச்சியான, அற்புதமான, எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். அதை சாய்பாபா நிறைவேற்றுவார், நடத்தி காட்டுவார் என்ற நல்ல சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமும் நிரந்தரமல்ல, சந்தோஷமும் உனக்கு நிலையானதும் அல்ல. இரண்டும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில், உன்னுடைய உயிரே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடப் போகிறது? அதை நினைத்து வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, சந்தோஷப்படுவதாலோ, மகிழ்ச்சி அடைவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? எதுவுமே மாறாது. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே மாறிவிடாது, நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. நமக்கான குறிக்கோளை வகுத்துக்கொண்டு அதற்கான இலக்கை அடைய போராட வேண்டும். அதற்கு
மிக மிக முக்கியமாக ஒன்று வேண்டும். அது இருந்தால்தான் வெற்றி பெறுவது மிக மிக எளிது. ஒரு கனவை நாம் மட்டுமே கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அந்த கனவும் நிஜமாகும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே லட்சியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை அடைவதற்கான முயற்சியில்தான் பலரும் தோற்று போய்க்கொண்டே இருக்கிறார்கள். வாழ்வில் நம் இலக்கை அடைவது எப்படி என்று யாரும் வந்து நமக்கு பாடம் எடுக்க மாட்டார்கள், சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார்கள், கற்றுக் கொடுக்கவும் மாட்டார்கள். நாம் தான் நமக்கான குறிக்கோளை வகுத்து கொண்டு அந்த இலக்கை அடைய போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அத்தியாவசியமாக ஒன்று வேண்டும். அது இருந்தால் வெற்றியை மிக சுலபமாக நம் வசமாக்கிக் கொள்ளலாம். அதுதான் தன்னம்பிக்கை. நம் பலம் நமக்கே தெரியாது. அதனால்தான் வெற்றி கை நழுவி போய்க்கொண்டே இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன் பலத்தை நீ முதலில் அறிந்து கொள். உன் பலம் என்பது என்ன என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டால் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக அடையலாம், எட்டி பிடிக்கலாம். நீ பலத்தை தெரியாமல் புரியாமல் இருப்பதால் தான் உன்னுடைய வெற்றி கை நழுவி போய்க்கொண்டே இருக்கிறது. பலரால் இலக்கை எட்ட முடியாமலும் போகிறது. நம்ம பலத்தை, நம்மளுடைய தைரியத்தை, நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் என்ன இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து வெற்றியை நம்வசம் ஆக்கலாம். அப்படிங்கிறத விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஓம் சாயிராம். ஒரு மனிதனுக்கு பெரிய கனவு ஒன்று இருந்ததாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் கனவு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கனவு நிஜமாக்கும் வேலை நம் கையில் தான் இருக்குது. அப்படி ஒரு மனிதருக்கும் பெரிய கனவு இருந்தது. அவர் கண்ட கனவு நிஜமாகாமல் போக போக ஒரு கட்டத்தில் அந்த மனிதருக்கு தன்னுடைய கனவு நனவாகும், நிஜமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருந்தார் அந்த மனிதர். தன்னுடைய கனவை அடைய தன்னிடம் போதுமான பலம் இல்லை அப்படின்னு அவர் நினைத்தார். யாரிடமாவது உதவி கேட்க வேண்டும் அப்படின்னும் அவர் மனசுக்கு தோன்றிச்சு. முதல்ல அந்த மனிதருக்கு நினைவுக்கு வந்தது வயதான அவருடைய அம்மாதான். அவரிடம் கேட்டு விடுவது, தன்னுடைய அம்மாவிடம் தன்னுடைய கனவு ஏன் நினைவாகலை அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த மனிதர். ஒரு நாள் தன்னுடைய அம்மாவோடு அவர் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டியிருந்தது. அது வீட்டுக்கு மிக மிக அருகிலேயே இருந்ததால் 2 பேரும் நடந்தே சென்றார்கள். மருத்துவரை பார்த்துட்டு வழக்கமாக சில பரிசோதனைகளை அம்மா செய்து கொண்ட பிறகு 2 பேரும் வீடு திரும்பினாங்க. வழியில் அவர் அம்மாவிடம் மெல்ல தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார் அந்த மனிதர். அம்மா, என் கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அம்மா, ஆமாம்ப்பா, அதுக்கு என்ன இப்போ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர், இல்லைம்மா, அந்த கனவை நிஜமாக்குவதற்கான பலம் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்கான சக்தியை எனக்கு எப்படியாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த மனிதர் அவங்க அம்மா கிட்ட கேட்டார். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு உதவி செய்கிறதுல எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இப்போ இல்லை. இருந்த எல்லாத்தையும் உன்கிட்ட ஏற்கனவே நான் கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த மனிதர் இதை கேட்டு ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டாரு. ஆனால் கனவை நிறைவேற பலம் வேண்டுமே. யாரிடமாவது எந்த வழியிலாவது அதை பெற்றுதானே ஆக வேண்டும். அதை பெற்றாதான் நம்ம கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனை அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. எந்த வழியிலாவது அதை பெற்றால்தான் நம்மளுடைய கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொருவரிடமாக கேட்டு பார்ப்பது அப்படின்னு முடிவும் செய்து விட்டார் அந்த மனிதர். தனக்கு தெரிந்த ஒரு ஞானியிடம் போனார். விஷயத்தை சொன்னார். ஐயா, என்னுடைய கனவை நிஜமாக்க எனக்கு சக்தி வேண்டும், அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஞானி சொன்னார்,
இமயமலையில் நமக்கு வேணுங்கிற சக்தி எல்லாம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இமயமலைக்கு போயிருக்கேன். ஆனால் அங்கே பனியையும் குளிரையும் தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. எனக்கும் சக்தி எங்கே கிடைக்கும்னு சரியாக சொல்ல தெரியலையேப்பா அப்படின்னு அந்த ஞானியும் சொல்லிட்டாரு. உடனே அந்த மனிதருக்கு ரொம்பவே இன்னும் குழப்பம் அதிகமானது. அடித்து அந்த மனிதர் ஒரு துறவியிடம் போனார். தன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளையும் அத்தனை விஷயத்தையும் அந்த துறவியிடம் சொன்னார் அந்த மனிதர். குருவே, என்னுடைய கனவு நிறைவேறுவதற்கான சக்தி எனக்கு எங்கே கிடைக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு என்னுடைய கனவை நிஜமாக்கி கொள்வேன் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த துறவி, நீ செய்யும் பிரார்த்தனையால் தான் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் நீ கண்டு கொண்டிருப்பது தவறான கனவு என்றால் அதையும் நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. அதனால் அமைதியாக பிரார்த்தனையில் ஈடுபடு அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. நீ பிரார்த்தனையில் மனம் ஒத்த பிரார்த்தனையில் ஈடுபட்டினா நிச்சயமாக உனக்கு சக்தி கிடைக்கும், பலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது ஒலுவலி என்றாலும் அது கூட அந்த மனிதருக்கு குழப்பத்தையே தந்தது. நம்ம பிரார்த்தனையில் உட்காந்துக்கிட்டோன்னா நமக்கு பலம் கிடைக்கும், ஆனால் நம்ம கனவை எப்படி நம்ம நிஜமாக்குறது அப்படின்னு இன்னுமே குழப்பமடைந்து ஏதேதோ சிந்தையில் வீடு நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் அவருக்கு தெரிந்த ஒரு முதியவர் தென்பட்டார். என்னப்பா, ஏதோ யோசனையோடு போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு அந்த பெரியவர் அந்த மனிதரை பார்த்து கேட்டார். அவரிடமும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னார் அந்த மனிதர். என்னுடைய கனவு நினைவாகுவதற்கு, நிஜமாகிறதுக்கு எனக்கு சக்தி வேண்டும், பலம் வேண்டும். அது எங்கே கிடைக்கும்னு நானும் ஒவ்வொருத்தவங்களாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் யாராலையுமே எனக்கு உதவி செய்யவே முடியலை. நான் அந்த பலத்தை எங்கேருந்து பெறப்போகிறேன்னு எனக்கு தெரியலை. அதனால்தான் என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையோட குழப்பமோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒருத்தரால் கூட முடியலையா அப்படின்னு அந்த முதியவர் கேட்டார். உடனே அந்த மனிதர், ஆமாம், எல்லாருமே வெவ்வேறு விதமாக பலத்தை எப்படி பெறுவதற்கான வழியை சொல்கிறாங்களே தவிர ஆனால் எதையுமே பயன்படக்கூடிய ஒரு செயலாக எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த சொன்னார். உடனே அந்த முதியவர் கேட்டார், சரி, எல்லார்கிட்டையும் கேட்டியே, உனக்கு நீயே கேட்டு பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டார். அந்த முதியவர் இந்த கேள்வியை கேட்டதும் அந்த மனிதருக்கு ஏதோ தெளிவு கிடைத்தது போல இருந்தது. நம் பலம் நம்மிடம்தான் இருக்கிறது, நம்மளுடைய சக்தியும் நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் தன்னம்பிக்கையோடு எதை செய்தாலும் நாம் இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு நாம் செய்யும் செயல் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் நினைத்த இலக்கை அடையலாம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம் கனவை நிஜமாக்கி கொள்ளலாம். நம்மளுடைய கனவு நினைவாகுவதை நாமே கண்குளிர பார்க்கலாம். அந்த பலத்தை நம்மிடம் இருப்பதை நாமே உணர்ந்து கொண்டு அந்த வழியில் நாம் சென்றோனா நாம் அடைந்த இலக்கை, நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்து வெற்றி என்னும் கனியை மிக அழகாக ருசிக்கலாம். சூரியனையும் சந்திரனையும் எப்பொழுதுமே நம்மால் ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் அவை அதற்குரிய நேரத்தில்தான் பிரகாசமாக இருக்கும். அதுபோலத்தான் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கான இலக்கு, நமக்கான கனவை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தாலே போதும், நம் கனவை நாம் நிஜமாக்கி கொள்ளலாம். கடந்த காலம் நம்மை இன்னும் சிறந்தவனாகத்தான் மாற்ற வேண்டும். கசப்பானதாக அல்ல, கசப்பானதாக மாற்றக்கூடியது அல்ல நம் கடந்த காலம். நம் கடந்த காலத்தை புரிந்து நாம் நடந்து கொண்டால் நம் எதிர்காலம் எப்பொழுதுமே பிரகாசமான காலமாகவே இருக்கும்.
எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். தர்ம சிந்தனையால் நடப்பதால் மட்டுமே நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்ற தவறான எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் இப்பொழுது உனக்கு நன்றாக வாழ்வது போல தோன்றினாலும் அவர்களுக்கு என்று ஒரு காலம் வரும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் நாளை நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதுதான் நிஜம். அதுதான் உலக நியதியும் கூட. இன்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்கள் செய்த பாவத்தின் கணக்கு நிச்சயமாக காலம் அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரும். அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லோர் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. கஷ்டத்தை மட்டுமே செய்பவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான் வேதனையை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அது உன்னுடைய தவறான எண்ணம்தான். அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலரை போன்றவர்கள். ஆனால் நீயோ விருட்சமாக வளர்ந்திருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு தெரியும். உன் எண்ணம் எப்படி, உன்னுடைய எண்ணம் மற்றவர்களுக்கு எந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன்னுடைய நேர்மறையான சிந்தனை, உன்னுடைய நேர்மறையான எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். நீ நடக்குமா என நீ ஏங்கியது எல்லாமே உனக்கு நடக்கும். யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உன் மனதை காயப்படுத்தவோ நோகப்படுத்தவோ எண்ணினாலும் கூட அந்த வார்த்தையை காது கொடுத்து வாங்காதே. எது வந்தாலும் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆழமாக வேரூன்றி இருக்கும் விருட்சமாக நான் இருக்கிறேன். எனக்கு துணையாக என் பாபா என்னோடு இருக்கிறான் என்று உன்னை ஏளனமாக பேசுபவர்களிடம் சொல்லிப்பார். வந்தவர்கள் வந்த தடம் தெரியாமலேயே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ கோபப்பட்டு வெண்டு விட்டாயென்றால், கோபப்பட்டதனால் மற்றவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள் என்றால் உன் கோபம் பெரியது, நீதான் வென்று விட்டாய் என்ற அர்த்தம் கிடையாது. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை அதைவிட பெரியது. அதனால்தான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நீ தோற்றுதான் இருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.